ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வருது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச், அதாவது பொது தமிழ் அண்ட் பொது அறிவு, ஓகேவா, ரெண்டும் கலந்த ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தமிழ் மட்டும் வேணும், ஓகேங்களா, பொது அறிவு வேணாம், தமிழ் மட்டும் வேணுங்கிறவங்களும் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டெஸ்ட் ஷெடியூலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக் வேணும், நியூ புக்கு 11th 12th, ஓகேங்களா, ஸ்கூல் புக்லேருந்து முற்றிலும் தயாரிக்கப்பட்ட, ஓகேங்களா, கொஸ்டின் வித் ஆன்சரோட, ஓகேங்களா, கொஸ்டின் வித் ஆன்சர் டைப்பில் ஃபுல் புக்குமே கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும், ஒன்லைனாக இருக்கும், லைன் பை லைன் கவர் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அதே மாதிரி புக் பேக் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ பெஸ்ட் புக்காக இருக்கும். அது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். மேலே இருக்க நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சாம்பிள் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆல் சப்ஜெக்ட் புக்கும் வேணும் சார், பொது தமிழும் வேணும், பொது அறிவும் வேணும். பொது தமிழில் சிறப்பு தமிழ், பொது தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதே மாதிரி பொது அறிவு ஆல் சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாமே வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 5 புக்கு வரும், ஒரே நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னுடைய சாம்பிள் பேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வைக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆர்டர் போட்டு வீட்டுக்கே வர வச்சுக்கலாம். ஒரே நாளில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எது வேணாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், புக் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? விஏஓ, ஜேஏ, ஓகேங்களா, பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், இவங்கலாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4682 போஸ்ட், ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 402 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? 402 போஸ்ட் இருக்குது. மீதி ஜேஏ, பில் கலெக்டர் இதெல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய போஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது 4280 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 4114 நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4114 சீட் இருக்குது. அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி, ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 568 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்பெஷல் கேட்டகரினா யார்? டெஸ்ட் விடோ அண்டு எக்ஸர்வீஸ் மேனு அண்டு பிடபிள்யூடி, புரியுதுங்களா? இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்க, புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 568 சீட் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி எவ்வளோ இருக்குது நான் ஆல்ரெடி நேற்று பிரித்து காட்டியிருக்கிறேன். ஸோ இவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க் லிஸ்ட் வரும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா, ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, அதுக்கடுத்து எஸ்சி, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், இடஒதுக்கீடு அடிப்படையில் இவங்க ஆர்டர் தான் வரும். அதுக்கடுத்து எஸ்சிஏ, அதுக்கடுத்து எஸ்டி, ஓகேங்களா. ஸோ இந்த 3, ஓகேங்களா. சரி, ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன சீட்டு. இப்போ ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரி, அதாவது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஓகேவா, ஸ்பெஷல் கேட்டகரிலாம் போக 1167, ஓகேங்களா, சீட் இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1010 சீட் இருக்குது. ஓகேங்களா, 1010 சீட் இருக்குது. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 756 சீட்டு. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கழிச்சுட்டு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 756 சீட் இருக்குது. பிசிக்கு எம்பிசிக்கு ஒரே மாதிரி எந்த விழுந்திருக்கு. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 166 நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே எஸ்சிஐ வந்து பார்த்தீங்கன்னா 117 நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142, ஓகேங்களா. இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் வந்துருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188 ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்குது, அது இதில் சேர்த்தியாச்சு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 102 ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் வந்துருக்குது, அது இதில் சேர்த்தியாச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்த்து தான், ஓகேவா. ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்கீங்க. அதுக்கு நான் தனி வீடியோ ஒன்று போடணும், நான் கண்டிப்பாக அதில் போடுறேன். இந்த கட் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது, இதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக போயிடும், அதனால் இதில் நான் போட முடியாது, ஓகேவா. அதனால் இன்னொரு வீடியோவில் நான் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ்னா என்ன, பேக்லாக் வேகன்சிஸ்னா என்ன, ரெகுலர் வேகன்சிஸ்னா என்ன, நான் உங்களுக்கு 3மே டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுதான். இப்போ ஜென்ரலில் பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. இங்கே ஜென்ரலில் மொத்தம் எவ்வளோ இருக்குதோ அதுதான். இப்போ 1170 வரலும் ஓவரால் ரேங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கலாம். 1170 வரலும் ஓவரால் ரேங்க் இருக்கணும், புரியுதுங்களா. ஓவரால் ரேங்க் 1170 வரலும் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் என்ன பண்ணலாம்,
அழகாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இப்போ பிசி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு போவாங்க. ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 மெம்பர்ஸாவது போவாங்க. சில இந்த ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு வந்து பார்க்கும்போது ஒரு 150 பேர் என்னதும் கண்டிப்பாக இதாகும், கூடுதலாகும். ஓகேங்களா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 1600 ரேங்க், அதாவது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன்ப்பா, ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை. ஓகேங்களா. முன்ன சொன்னது ஸ்பெஷல் கேட்டகரியோட சொல்லியிருப்பேன், இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனல் ரேங்க் 1600 வரல இருந்தால் கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 756 சீட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் ஒரு 400 பேருக்கு பக்கமாக போவாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரேங்க் போவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸோ அல்லது வேறு ஏதாவது போஸ்ட் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக ஒரு 100 பக்கமாக போவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1250 ரேங்க் வரலும் போகிறதுக்கு இருக்குது, ஒன்லி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல். இது வந்து ஜேஏவிஏஓக்கு மட்டும், புரியுதுங்களா. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 நாளுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஏஓ எதிர்பார்க்கலாம், புரியுதுங்களா. அதுக்கு ரேங்க் தேவையில்லை, ஃபஸ்ட் 4 நாளுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், விஏஓ எதிர்பார்க்கலாம். ஓகே. எஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 756, இதில் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 188 சேர்த்துட்டேன். ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் மைனஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேவா. ஸோ 756 கண்டிப்பாக இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கோட்டா அப்படிங்கும்போது ஒரு 150 பேர் ஜேஏவெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஏவெல்லாம் கலந்து. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இதுலேயும் ஒரு 50 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 950 ரேங்க் வரலும், கம்யூனல் ரேங்க் எஸ்சி கம்யூனல் ரேங்க் 950 வரலும் இருக்கிற எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேஏவிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 166. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 10+ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேங்க். ஓகேங்களா. பிசிஎம் கம்யூனல் ரேங்க் 200 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் கிடையாது, ஸ்பெஷல் கேட்டகரி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா 117 சீட் இருக்குது. ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு போகிறோம். ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 140. ஓகேங்களா. எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் 140 வரலும் இருக்கிறவங்க நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 142 சீட் இருக்குது. இதில் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 102 நான் ஆட் பண்ணினேன். ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போகலாம். ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இது போக முடியும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 155 எஸ்டி கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேங்க் ரேஷியோ இதுதான். ஓகேங்களா. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜேஏ போஸ்ட். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு 4 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோவில் உங்களை ஃபஸ்ட்டு 4 நாள், ஓகேங்களா, 4 நாள் வரலும் உங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், விஏஓ எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா. விஏஓ அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ இன்னும் கொஞ்சம் நாள் சேர்த்தியும் போகும், 2-3 நாள் சேர்ந்தும் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா. இந்த கம்யூனல் ரேங்க் ஒன்லி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். இதில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் தனியாக போடுவேன். ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகேங்களா. இது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஜேஏ விஏஓ பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இதில் டைப்பிஸ்டோ ஸ்டெனோ டைப்பிஸ்டோ ஃபாரஸ்ட்டோ கிடையாது. அதே மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் போட்டுக்கிறேன். இதில் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கு அண்டு கம்யூனிட்டி மார்க் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். ஓகேங்களா. அனலைஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.